வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரைக்கனி திருவிழா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரைக்கனி நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு வருடம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராபவ வருடம். அதாவது தமிழ் வருடங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து மொத்தம் 60 வருடங்கள் வருது. அப்படியே சுழற்சியாக வந்து சுற்றிக்கிட்டே வரும். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40வது வருடம். அதான் பார்த்தீங்கன்னா பராபவ. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து நல்லா இனிமையாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு சூப்பராக வந்து குளிச்சுட்டு அதான் எந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பழங்களுடைய மூஞ்சில முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழம் காணுதல், அதாவது கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரக்கனிங்கிறதுனால அந்த கனி காணுதல் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல். எல்லா வீட்லையுமே நம்ம பண்ணியிருப்போம், நீங்களும் வந்து பண்ணியிருப்பீங்க. அது எதுக்கு அப்படின்னா அதில் என்னென்ன அந்த தட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பழங்கள், மா, பலா, வாழை மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பணங்கள், வீட்டில் இருக்கிற காசுகள், அதுக்கப்புறம் வந்து செயின், நகைகள், அதுக்கப்புறம் கண்ணாடி வச்சுருப்போம். இது எதுக்கு அப்படின்னா அந்த பழங்கள் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து அந்த பழங்கள் போல் அந்த இனிப்போட நம்ம வாழ்வில் எல்லாமே இனிமையாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த செல்வம், அதாவது அந்த காசு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வங்கள் நல்லா வந்து நிறைய பெருகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கண்ணாடி எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த கண்ணாடி நம்ம போய் பார்க்கும்போது நம்மளே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக நம்மளை பார்க்குற மாதிரி, இந்த ஆண்டுலேருந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக அந்த நம்ம கனி காணுதல் அப்படிங்கிற அந்த இதை நம்ம வந்து சித்திரக்கனி திருவிழா அன்னைக்கு நம்ம பண்ணுறோம். ஓகே, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், நல்வாழ்த்துக்கள். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம சூப்பராக வீட்டில் எல்லாமே இந்த கனிகள் எல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற வல்லப விநாயகருக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே நீட்டாக பண்ணி நேற்று நம்ம அவினாசியில் போய் தீர்த்தம் கொண்டு வந்தோம். அந்த வீடியோ முன்னாடி போட்டுருப்போம், பார்க்காட்டி போய் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு மேலே போய் நம்ம அபிஷேகம், அலங்காரம் மற்றும் அப்புறம் அன்னதானமும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து நம்ம எல்லாம் கொடுக்க போகிறோம். வருஷத்தை கொடுப்போம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ அப்படியே வந்து செய்கிறது வேறு சூப்பர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாலெல்லாம் திருவிழா எப்படி கொண்டாடிங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அப்படியே நேற்று நம்ம கொண்டு வந்த தீர்த்த குடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 குடம் கொண்டு வந்தோம். நம்ம கிருஷ்ணருக்கு ஒரு 7-8 குடத்தை கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம விநாயகருக்கு அப்படியே பாருங்கள் தீர்த்தம், அவினாசி தீர்த்தம். அப்படியே பாருங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பால், தயிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் பூ, மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம அப்பா வாங்க போயிருக்காரு. நம்ம அப்படியே நீங்களும் விநாயகர் சித்திரக்கனி அன்னைக்கு நம்ம விநாயகர் பெருமானை நீங்களும் தரிசிச்சுட்டு சூப்பராக அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வீடியோவில் வருது. நம்ம பாட்டி பாருங்கள் சமையல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி அப்படியே ஹாய் கம்மிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அன்னதானத்துக்காக குண்டா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். காமிடா பாருங்க, ஒரு சிப்போ நம்ம தக்காளி சாப்பாடு போட போகிறோம். அதே மோடி சாப்பிட்டு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சமையலுக்கான வேலையெல்லாம் நடக்குது. எல்லாம் காய்கறி எல்லாத்தையும் அழிஞ்சிட்டு இருக்காங்க. காய்கறி அனுப்பிச்சப்பறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு வேக வைக்கிறது இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலில் நல்லா ஜம்மு ட்ரம்ஸோடு பார்த்தீங்கன்னா ஊர்வலம், தீர்த்த கூட ஊர்வலம் வந்தது. அப்படியே நாங்கள் அப்படியே அந்த சாட்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், வேறு லெவலில் சூப்பராக ட்ரம்ஸு, வேறு லெவலில் தீர்த்த குடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர்வலம் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அப்படியே தோரணம் கட்டுற வேலைகள், கலர் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள் ஒட்டிகிட்ருக்காங்க நல்லா தீவிரமாக. அங்கே அப்படியே சமையல் ஆகிட்டுருக்கு. இங்கே நாங்கள் அப்படியே வேப்பலை பொறிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக கட்டிருக்கேன் சமயபுரம் அம்மனுக்காக. மகந்தனை போற்றிடுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நம்பி மகந்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில்
வைத்தே கை தொழுவோம். ஓகே மக்களே, சிறப்பான முறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகருக்கான அபிஷேகம். கிட்டத்தட்ட பால், தயிர், திருநீர், கிட்டத்தட்ட ஒரு நிறைய திரவியங்களோடு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம விநாயகருக்கு சூப்பரான ஒரு அபிஷேகம் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்களும் வந்து டிஜிட்டலாக இந்த சித்திரைக்கனி திருநாள் அன்றைக்கி நீங்கள் நல்லா வந்து நீங்கள் விநாயகர் பெருமானை நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி அன்னதானம் பார்த்திங்கன்னா நல்லா சுட தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அதை ஒரு சிப்பம் 25 கிலோ ரைஸ் நம்ம போடுறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பேர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 100 வாட்டர் கேன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம யுகி ப்ரோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதனால் அப்படியே நம்ம வர பக்தர்களுக்கு ஃபஸ்ட்டு வர 100 பேர்த்துக்கு அப்படியே கொடுத்துடலாம். அப்புறம் அழகாக பாருங்கள், வேப்பிலை தோரணம், அப்புறம் கலர் பேப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக கட்டியாச்சு. சாமிக்கு அலங்கார பூஜை போயிட்டு இருக்குது. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கொம்பனை போற்றிடுவோம். ஓம் எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அன்னதானத்தை கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஹரி எல்லாம் சாப்பிட்டாரு. மோனிஸ் பாருங்கள் நாக் அவுட் பண்ணிகிட்ருக்காரு சாப்பாடை. மோனிஸ் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். மோனிஸ் அப்படி டேஸ்ட் மட்டும் எப்படி சொல்லிடுறா? சொல்ல முடியல, செம்மையாக இருக்குது. அதுவும் தயிர் வேறு. மேக்கா ஹரி போய் 20 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜம்முன்னு பிணைஞ்சு கப்புன்னு அடிக்கிறோம். இன்னும் சாப்பாடு நிறையா இருக்குது. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே பாருங்கள், எல்லாமே டீம்மேட்ஸில் நம்ம அம்மா, நம்ம அத்தை, அக்கா எல்லாம் சேர்ந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அம்மா அப்புறம் அவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் பண்ணி கோயிலையும் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா தானே நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம அவங்களுக்குலாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம தம்பி பாருங்கள் இப்போ தான் சாப்பிட்றாரு. இன்ன வரைக்கும் கோயிலில் விநாயகர்கள் அலங்காரம் எல்லாமே பாருங்கள் நம்ம தம்பி தான் பண்ணார். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதான் நம்ம தம்பி சாப்பிட்றாரு. எல்லா ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எப்படி இருக்குது. ஆனால் விநாயகரோட பிரசாதம்லாம் அவனுக்கு தான். விநாயகர் பக்கத்துலேயே கொஞ்சம் ஜம்முன்னு சாப்பிட்றான் பாருங்கள், விநாயகர் மாதிரி. ஓகே, நம்ம அப்படியே அந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்து சோசியல் சர்வீஸ் பண்ணுவோம். எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ